வெல்கம் டு ஃபடாஃபட் சமையல். இன்றைக்கி நம்ம அரிசி கஞ்சியோட பருப்பு துவையல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் நொய்யரிசி எடுத்திருக்கு. அதோட ஒரு கைப்பிடி அளவு சிறுபருப்பு எடுத்திருக்கு. இது ரெண்டுத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அடி கனமான பாத்திரத்தில் 3 சொம்பு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற நொய்யரிசியும் பருப்பையும் அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 4-5 உரிச்ச பூண்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கலக்கிட்டு வேக வைக்கணும். அவ்வளோதான். இப்போ அது தனியாக வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது தான். ஒரு பக்கம் கஞ்சிக்கு ரெடி பண்ணிட்டோம். அது கொஞ்சம் இப்போ வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அந்த நேரத்தில் நம்ம பருப்பை ஒரு கரண்டி கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். அந்த கடலைப்பருப்பை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். கூடவே 3 காஞ்ச மிளகா, 4 பூண்டு போட்டு வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 2 பத்த தேங்காவை சின்னதாக கட் பண்ணி ஒரு லைட்டாக வதக்கி அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஏற்கனவே இப்போ வறுத்து வச்சுக்கிற பருப்பு கலவையில் கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்து அப்புறம் தேங்காய் சேர்த்து அதை அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடணும். கஞ்சி வெந்துருச்சான்னு நம்ம இப்போ இதில் பார்க்கலாம். நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை நம்ம கலரி கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த நேரத்தில் தண்ணி இல்லாமல் இருந்ததுன்னா கூட தண்ணி சேர்த்து நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். இப்போ கஞ்சி ரெடி. நம்ம நெக்ஸ்ட்டு இந்த பருப்பு துவையலுக்கு சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு துவையலில் கொஞ்சோண்டு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்து அதுக்கப்புறம் உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். லைட்டான டின்னர் அரிசி கஞ்சி வித் பருப்பு துவையல் ரெடி. தேங்க்யூ.